ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் காணொலி காட்சி வழியாக காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் எங்களுடைய மெதடிஸ்ட் திருச்சபையினுடைய கேலண்டர் பிரகாரமாக தியாலஜிக்கல் எஜுகேஷன் சண்டே, இறையியல் ஞாயிறு அல்லது இறையியல் படிப்பை குறித்ததான ஒரு ஞாயிறாக அது அனுசரிக்கப்படுகிறது. ஆகியனால அதை முன்னிட்டு இந்த நாளில் நாம் சுருக்கமாக தீர்க்கதரிசி என்றால் யார், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதை குறித்தும், கிறிஸ்துவின் கண்ணோட்டத்தில் தீர்க்க தரிசனம் என்ன, திருச்சபையும் தீர்க்க தரிசனமும் என்ன, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் என்ன, இந்த காரியங்கள் குறித்தெல்லாம் நாம் என்ன செய்யலாம், நாம் தியானிக்கலாம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளையும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே நாம் தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி இவர்களை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் அறிந்து கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த தீர்க்கதரிசி என்பவர்களுடைய பணி மிக மிக முக்கியமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தான் நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே கூட நம்ம பிரிக்கிறோம். மைனர் ப்ராஃபிட், மேஜர் ப்ராஃபிட், சிறிய தீர்க்கர்கள், பெரிய தீர்க்கர்கள் என்று சொல்லி அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசி, தீர்க்க தரிசனம் என்பதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் ஆராய போகிறோம். அதாவது தமிழில், சுத்த தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், இறை வாக்கு உரைப்பவர் தீர்க்க தரிசி என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதாவது பொதுவாக மோசே எழுதின 5 புஸ்தகங்கள் தோரா என்று நாம் சொல்லுவோம். ஆதியாகவும், யாத்திரையாகவும், லேவியராகவும், என்னாகவும், உபாகமும், இந்த 5 புஸ்தகங்களையும் தோரா என்று அழைப்பார்கள். அடுத்து மிச்சம் இருக்கிற 34 புஸ்தகங்களையும் ப்ராபசி, தீர்க்க தரிசனம் என்று சொல்லி என்ன செய்வார்கள், அழைப்பார்கள். இது யூதர்களுடைய ஒரு அழகான ஒரு பண்பு. அப்போ இந்த பண்பை நாம் யோசித்து பார்த்தோமே ஆனால், வேதத்தை அவர்கள் 2 பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். தோரா, இன்னுமாக நெவிம். தோரா என்றால் 5 புஸ்தகங்கள், முதல் 5 புஸ்தகங்கள். மீதி 34 புஸ்தகங்களே அவர்கள் நெவிம் என்று அழைத்தார்கள். அதாவது பழைய ஏற்பாடு முழுவதும் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்ற அந்த ஒரு சொல்லில் அவர்கள் என்ன செய்தார்கள், அடக்கி வைத்திருந்தார்கள். பழைய ஏற்பாடு முழுவதுமே தீர்க்க தரிசனம் என்றும், புதிய ஏற்பாடு முழுவதும் அதனுடைய நிறைவேறுதல் என்றும் அநேக அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், கருதுகிறார்கள். பழைய ஏற்பாடு முழுவதுமே தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாடு முழுவதும் அதனுடைய நிறைவேறுதல்கள் என்று அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், கருதுகிறார்கள். ஈவன் வேதத்தை நம்ம பார்க்கும்போது நிறைய வரலாற்று நூட்கள் இருக்குது பழைய ஏற்பாட்டில். யோசுவா, ரூத், இதெல்லாம் நிறைய வரலாற்று நூட்கள், சாமுவேல் எல்லாம். ஆனால் அவைகளை கூட அவர்கள் வரலாற்று நூட்கள் என்று சொல்ல துணியாமல் அவைகளை இறை வாக்குரை
தீர்க்க தரிசனம் என்றே என்ன செய்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் என்று யூதர்களை பொறுத்தளவு வேதத்தில் இருக்கிற அந்த 34 புஸ்தகங்கள், சில நேரங்களிலே தீர்க்க தரிசனம் என்பது மற்ற அந்த 5 புஸ்தகங்களான தோராவோடு கூட சேர்த்து சொல்லுகிறார்கள். சில நேரங்களில் தோரா நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது அது நியாயப்பிரமாணமாகி அந்த 5 புஸ்தகங்களை மாத்திரமல்ல, அது மொத்தமாக இருக்கிற பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களான 39 புஸ்தகங்களையும் குறிப்பதற்காக பயன்படுத்துகிறதையும் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சங்கீதம் 1 எடுத்துக்கொண்டோம்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அழகாக சொல்லப்படுறது. இங்கே கர்த்தருடைய வேதம் என்பதற்கு தாவீது காலத்தில் எழுதியிருக்கு, தாவீது எழுதியிருக்கிறார். அப்பொழுது முதலாம் 5 புஸ்தகங்கள், மோசே எழுதின புஸ்தகங்கள், ஒருவேளை ஒரு சில தீர்க்கதரிசி புஸ்தகம் அந்த நேரத்தில் எழுதியிருக்கலாம், அவ்வளோதானே ஒழிய அவருக்கு பின்பாக தான் நிறைய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டன. அப்போ இந்த இடத்துல ஒரு நியாயப்பிரமாணம் வேதம் என்பதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, லா என்ற வார்த்தை உபயோகப்படுகிறது. வேதம் என்று தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை அப்படி மட்டும் நம்ம எடுக்க முடியாது. முழு வேதாமும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அத்தனை வேதாமத்தில் எடுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நியாயப்பிரமாணம் அல்லது லா ஆஃப் த லார்ட் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் முழு வேதம் என்று நம்ம சொல்லுகிறோம். அதே மாதிரி சில இடங்களில் தீர்க்க தரிசனம் என்று வரும் பொழுது அது பழைய ஏற்பாடு முழுமையும் குறிக்கக்கூடியதாகவும் அநேக இடங்களிலே நாம் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். பொதுவாக தீர்க்கதரிசி என்கின்ற அந்த வார்த்தைக்கு பொதுவாக பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது 3 முக்கியமான வார்த்தைகள் உபயோகப்படுத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ரோயே, ROEH, ரோயே, காண்கிறவர், தரிசிப்பவர் என்ற வார்த்தை என்ன செய்யப்படுவது, உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் ஒரு ரோயே, அவர் ஒரு காண்கிறவர், தரிசிப்பவர். சவுல் ராஜாவுக்கும் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுற, அவர் ஒரு ரோயே. தாவீதுக்காக பார்க்கிறவர்கள் இருந்தார்கள், காத், நாத்தான். இந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு எபிரேய பதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரோயே. ரோயே என்றால் காண்கிறவர். அதை காண்கிறவர் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். ஆனால் இது மொழிபெயர்த்தவர்கள் அதை என்ன செய்த, எபிரேய பாஷையை வைத்து அடிப்படையாக மொழிபெயர்க்காமல் அவர்கள் கிரேக்க பாஷையை அடிப்படையாக வைத்து மொழிபெயர்த்ததுனாலே கிரேக்க பாஷையில ப்ராஃபட்டர்ஸ், தீர்க்கதரிசிகள் என்ற அந்த பதத்தை உபயோகப்படுத்துறதுனால அதை தீர்க்கர்கள் என்று பயன்படுத்தி நிறைய இடங்களில் பயன்படுத்துவதையும் பார்க்கிறோம். சில இடங்களில் ஞான திருஷ்டிக்காரன் அல்லது தரிசனக்காரர் இந்த வார்த்தைகளையும் நாம் என்ன செய்யணும், வேதத்தில் மாறி மாறி வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த 3 வார்த்தைகளில் முதலாவதாக ரோயே என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் யார் அந்த ரோயே அப்படின்னா, கர்த்தரை அவருடைய மகத்துவங்களை பார்க்கிறவர்கள், அவருடைய வல்லமையை பார்க்கிறவர்கள். யாரும் பார்க்காததை ஆண்டவருடைய மகத்துவங்களையும் மகிமையான காரியங்களையும் கண்டு ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாடினவர்கள் என்று நாம் என்ன செய்யலாம், நாம் இவர்களை சொல்லலாம். அதாவது வேதத்தில் நம்ம பார்த்தோமே என்றால் கர்த்தர் முதலாவது ஆபிரகாமுக்கு தான் இந்த தீர்க்கதரிசி என்கின்ற அந்த பதம் என்ன செய்யப்படுகிறது, முதலாக ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்ற பதம் உபயோகப்படுகிறது. அதற்கு பயன்படுத்தப்படுகிற சொல் நபி, நாபா என்று அதை சொல்றாங்க. சிலர் நபி. இந்த 3 வார்த்தைகளுமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இப்போ எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மரித்து உயர்த்தி சென்ற பிறகு 4-5 நூற்றாண்டுகளுக்கு பின்பாக இஸ்லாம் வந்த பொழுது இஸ்லாமில் இருந்தவர்கள் நபி என்று அழைக்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த, அரபிய பாஷையாக நபி. ஆனால் எபிரேய நபி என்று இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், நாம பார்க்கிறோம். நபி அல்லது நாபா, நாவி அப்படின்லாம் நம்ம சொன்னோமே என்றால் இந்த எபிரேய சொல்லுக்கு தீர்க்க தரிசனம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதான் அதற்கு பொங்குதல், இறை அருளின் துணையோடு உணர்ச்சி பெருக்கோடு அருவி போல
அவர்கள் சொற்களை என்ன செய்வார்கள்? பொழிதல் என்று சொல்லலாம். கடவுளை புகழ்தல், பரவசமாகி பேசுதல் என்றும் இதற்கு அர்த்தமே என்ன செய்யலாம்? சொல்லலாம். கடவுளை கண்டு அதை கண்டபோது, அந்த மகத்துவங்களை மாற்றங்களை கண்டபோது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தங்களையும் அறியாமல் ஆண்டவரை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிலையை அது என்ன செய்கிறது? சொல்லுகிறது. உண்மையாகவே நாம் பார்த்தோம் என்றால் கடவுளை புகழ்தல், பரவசமாகி பேசுதல், இறை அருளோடு துணையோடு அருவி போல அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொற்கள் வருதல், இவைகளை தான் நாம் என்ன செய்கிறோம்? முதலாவதாக இங்கே பார்க்கிறோம். அதாவது சொல்ல வேண்டும் என்றால் சாமுவேல் ஒரு ரோயே. ஆங்கில வேதாகமத்தில் சீர், SEER, சீர். சி என்றால் காண்கிறவர், தரிசிக்கிறவர் என்று கூட நாம் என்ன செய்யலாம்? நாம சொல்லலாம். பார்க்கிறவர் என்று கூட நாம் என்ன செய்யலாம்? நாம சொல்லலாம். சவுலும் ஒரு ரோயி, ரோயிக்கள் ஒருவனோ என்று வேதம் என்ன செய்கிறது? சவுலை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிற கருத்தை கூட நாம் என்ன செய்கிறோம்? நாம பார்க்கிறோம். அதாவது வேதத்தில் நாம் பார்த்தோமே என்றால் ஆண்டவர் சொல்லும் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் கானான் தேசத்துக்கு போகும்பொழுது கானான் தேசத்துல இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை போன்று வாக்குரைக்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்களால் இருப்பார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் அவர்களுடைய காரியங்களுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு காரியத்தை விசேஷமாக சொல்கிறார். மோசே காலத்தில் தான் இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்றால் இவர் தான் முதலாக இந்த புஸ்தகங்களை எழுதுகிறார், முதல் 5 புஸ்தகங்களை. அதுல உபாகமத்தில் அதிகமாக தீர்க்க தரிசனங்களை குறித்து, நீங்க போகிற புது இடத்துல இருக்கிற இடங்களை குறித்துலாம் சொல்கிறார். அதை இந்த காலத்துல நம்ம சொல்ல வேண்டுமே என்றால் அந்த பகுதிகள் எல்லாம் ஈரான், ஈராக், இந்த சுற்றுப்பட்டாரங்கள், துருக்கி, இந்த பகுதிகள் எல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் அந்த காலத்தில் ஆசியா மைனர், இந்த வார்த்தைகள் எல்லாம் பாபிலோன், இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. நாம் என்ன செய்யலாம்? நம்ம பார்க்க இந்த ஏரியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கள் என்றால் இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்ற ஒரு காரியம் இருந்ததற்கான ஆதாரம் வரலாற்றில் மாத்திரமல்ல, அநேக புதிய பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவங்களை எல்லாம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். வேதமும் அதை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர்கள் தங்கள் உடம்புகளை கீறிக்கொண்டு வெட்டி கொண்டு கடவுளே வாரும், எங்களுக்கு அந்த ஒரு உணர்ச்சியை, பரவசப்படக்கூடிய நிலையை தாரும், கடவுள் வார்த்தையை சொல்ல உதவி செய்யும் போன்ற காரியங்கள் எல்லாம் நாம வேதத்தில் நிறைய இடங்கள்ல நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள்ல கூட 18ஆம் அதிகாரத்தில் கூட இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். அதாவது பொதுவாக ரோயே தரிசிப்பவர் என்று நாம் பார்க்கிறவர் என்று நாம் என்ன செய்யலாம்? நாம காண்கிறவர் என்று கூட நாம் சொல்லலாம். இரண்டாவது இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஹோசே, HOZEH, ஹோசே. ஹோசே என்றாலும் கூட அதற்கு கிட்டத்தட்ட இதே மாதிரியான காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஹோசே, இன்னொன்று ரோகே. இந்த 2 சொற்களுமே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஆனால் ஒரு கிட்டத்தட்ட நெருக்கமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஞான காட்சியாளர்கள் என்று இதில் மொழிபெயர்க்கிறார். அதாவது கடவுள் அருளும் காட்சிகளை ஞான காட்சியாளர்கள் காண்பார்கள். அவருடைய திருவுளத்தை அறிந்து மனிதனுக்கு தெரிவிக்கும்படி அவருடையதாக இருந்தது என்று சொல்லி நாம் சொல்லலாம். அமத்சியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி ஆமோஸை குறித்து சொல்லும் போது ஆமோஸ் 7:12 அழகாக சொல்லுகிறதை நாம் என்ன செய்யலாம்? நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 7:12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், காட்சியாளர் என்று சொல்லி ஆமோஸை என்ன செய்கிறார்? அவர் இகழ்ந்து பேசுகிறதை நாம பார்க்கலாம். 7:12 வாசிக்கிற அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. இங்க சொல்லுகிறார், தரிசனம் பார்க்கின்றவனே, கடவுளை பார்க்கிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவனே, கடவுளை பார்க்கின்றவனே, நீ போய் என்ன செய்ய? ஓடிப்போ, நீ போய் யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு என்று அமத்சியா ஆமோஸை கேலியாக காட்சியாளர் என்கின்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறதை தரிசனம் பார்க்கிறவனே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக காத் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி நாம் பார்க்கிறோம். காத் அவர் ஒரு ஞான காட்சியாளர் என்று என்ன செய்கிறார்? அழைக்கப்படுகிறார். காத்தும் கூட இந்த ரோயை வகையை சார்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம்? நாம் சொல்லலாம். அதாவது இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஏசாயா 30ஆம்
அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் ஏசாயா 30:10 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் என்ன செய்ய முடியும், நம்மால் பார்க்க முடியும். 30:10 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 9 வாசிக்கிறார். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமலும் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதையின்றி விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார். நாம் பார்க்கிறவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உடையுங்கள், மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கர்த்தருக்காக காட்சிகளை காண்கின்றவர்கள் இவர்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். இவர்களை தீர்க்கர்கள் என்றும் ஞான திருஷ்டிக்காரர்கள் என்றும் வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், நாம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள், ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தும் அவர்கள் செவி கூடாமல் தங்கள் தேவனாய கர்த்தர் மேல் விசுவாசியாமல் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இங்கேயும் கூட தீர்க்க தரிசிகளையும் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், இங்கே போதித்தேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். அதாவது உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளை கொண்டும் உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர்கள் எல்லாவற்றையும் கொண்டு இஸ்ரவேலுக்கு சொன்னார் என்பதை நாம் என்ன செய்கிறோம், இங்கே நாம் பார்க்கிறோம். ஞான காட்சிக்காரர்கள், ஞான திருஷ்டிக்காரர்கள் என்றால் அரிதாக நிகழும் சில நிகழ்ச்சிகளுக்கு கண்டு அதை விளக்க கூறுகிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். உண்மையாக ஆசியாவில் சொன்ன போது அங்கே கானான் தேசத்துக்கு மோசே அவர்களை அழைத்து கொண்டு போகும்போது அவர் சொல்கிறார், கடைசியாக அவர் கானான் தேசத்துக்கு முன்னால் இருக்கும்போது கானான் தேசத்துக்கு போகும்போது நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க, அவர்களுடைய இப்படிப்பட்ட இந்த தீர்க்க தரிசன முறைகள், அவர்களுடைய பரவச நிலைகள், அவர்கள் தங்களை அறியாமல் மற்ற காரியம் நுழைவார்கள், அப்படி செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அங்கு உள்ள தீர்க்க தரிசனுடைய பரவச பேச்சு சிரியா, சின்ன ஆசியா, கிரீஸ் ஆகிய இடங்கள் இருந்தெல்லாம் கானான் என்று அவர்கள் கடவுள் அவர்களுடைய கடவுளுடைய வணக்கத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று என்னாகும் 22, 23, 24 சொல்லும்போது சொல்லுகிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், கானானிய தேசத்துக்குள்ளாக இவர்கள் போக போகிறார்கள். அப்பொழுது பீலையாம் என்ற தீர்க்கதரிசி இருக்கிறார். பாலாக் என்ற மோவாப் ராஜா இந்த மொத்தமாக இஸ்ரேல் ஜனங்கள் வருகிறதை பார்த்த உடனே அவர் பாலாக் என்கின்ற கானானிய ஒரு தீர்க்கதரிசி அல்லது குறி சொல்லுகிறவர், இப்படிப்பட்ட காரியம் ஒரு இடத்துல போய் உனக்கு நான் பணம் கொடுப்பேன், அவர்களை நீ சதி என்று சொல்லுகிற காரியத்தை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். அந்த காலத்துல மற்றவர்களும் இருந்தார்கள். வேதத்துல சில இடங்கள்ல தேவனே பொய்யின் ஆவியை அனுப்பினார் சிலருக்குள்ள என்று கூட நாம் செய்கிறோம். சில நேரம் ஆண்டவர் சிலரை கூட இப்படி கூட சோதிச்சதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதே நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. இன்னுமாய் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் 19:20 அங்கே நாம் பார்த்தோமே என்றால், அப்பொழுது சவுல்
தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அதாவது தாவீது ராமாவுக்கும் நாயோவில் இருக்கிறான்னு சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ நம்ம நாயோ அந்த இடத்துக்கு போகும்போது முதல்ல சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினார். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசன கூட்டத்தோடு சேர்ந்து சாமுவேல் அவர்கள் தலைவனா இருக்கிறதை கண்டு அப்பொழுது சவுலின் சேவகர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதால் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்படி அவனா பண்றான், அடுத்த சேவகர்கள் அனுப்புறான், அவங்கள சொல்றான். கடைசியில சவுலே என்ன செய்கிறான், எல்லா விதமான அந்த போர் ஆடைகளை எல்லாம் தரித்து கொண்டு அவனே செல்லுகிறான். அவங்க சொல்லும் பொழுது அப்பொழுது ரமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோர் சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்க தரிசிகள் ஒருவனோ என்றார்கள் என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். சவுலும் தீர்க்க தரிசிகள் ஒருவனோ, ரோயே என்ற வார்த்தை அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதாவது இறைவாக்கினர் ஆண்டவருடைய ஆவியால் அருளப்படும் போது இறை வாக்குகளை உரைத்தார்கள். கடவுளின் ஆவி என் மேல் வந்தது, கடவுளின் ஆவி வந்து இறங்கின போது, கடவுளின் ஆவி ஆட்கொண்ட போது, கடவுள் வார்த்தையை பேசாமல் நான் இருப்பேன் என்று அவரை நின்றபோது கூட பிடிக்காதபடி அவருடைய எலும்புகளில் அடைப்பட்டு நெருப்பு எறிவது போன்ற ஒரு உணர்ச்சி இருந்ததாக எரேமியா 20:9 பார்க்கிறோம். ஆண்டவரின் அவர் மேல் வந்தது. உண்மையாகவே வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது, நம்மால் என்ன செய்ய உணர முடிகிறது. உண்மையாகவே தீர்க்கதரிசிகள் சன்ஸ் ஆஃப் சியர்ஸ் சாமுவேல் காலத்தில் அவர்கள் ஒரு டீமாக ஒரு குழுவாக இருந்தார்கள் என்பதையும் வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். சவுலும் ரோய்க்குள் ஒருவனோ என்று அவனும் அவர்கள் விடிய விடிய கடவுளுடைய மகிமையை பார்த்தார்கள். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய மகிமையை பார்த்து பேசுகிறவர்களாய் அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்று சொல்கிற தீர்க்கதரிசிகள்லாம் கட்டி இருக்கிறது, உன் உன் இடுப்பு பக்கத்தில் உன்னுடைய கிட்னியில கல் இருக்கிறது, இப்படிப்பட்ட உன் வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லுகிறதே பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் சொல்ல வாய்ப்புகள் இல்லை என்பது நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் அநேக இடங்களில் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் மகிழ்ச்சியாக தீர்க்கதரிசி புத்தினர்கள் அவர்கள் இறங்கினார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், நாம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் ஒன்றும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இன்னுமாக இவர்களுக்கு தேவனுடைய மனிதர் என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மனிதர்கள் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது. இப்போது நாவி அல்லது நபி என்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம் என்றால் இதுதான் அதிகமாக வேதத்தில் பயன்படுத்தப்படும். 130க்கும் அதிகமான முறை இந்த நபி அல்லது நாவி என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது வேதத்தில் இந்த முதலாவதாக பயன்படுத்துகிறது ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. சிலர் தொபேராவுக்கு நபியா நாவின்றது கொஞ்சம் மாற்றி சொல்வதாக பெண்பால் பால் சொல்வதாக சொல்கிறார்கள். இருந்தால் இவர்கள் என்னதுன்னா கர்த்தர் சார்பாக பேசுகிறவர்கள், கர்த்தருக்காக பேசுகிறவர்கள். அவர்கள் மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையில நின்று கடவுளுடைய அந்த வெளிப்பாடுகளை பெற்று மனிதருக்கு சொல்லுகிறவர்களால் அவர்கள் என்ன செய்தார் காண்பட்டார். அதாவது 3 விதமான வார்த்தைகளை நம்ம பொதுவாக சொல்லலாம். ஒன்று ஃபோர்டெல்லிங், மனிதருக்கு வெளிப்படையாக வெளிக்காண்பித்து பேசுகிறது, மறைபொருளாக இருக்கிறதை வெளிப்படுத்தி பேசுகிறது, அது ஃபோர்டெல்லிங் முன்னறிவிப்பு, எதிர்காலத்தில் நடக்க போகிறதை குறித்து முன் அறிவிக்கிறது, நடக்கும் என்று சொல்லுவது. இன்னொன்று ஃபார்ச்சூன் டெல்லிங், அது குறி சொல்லுகிறது போல சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் இன்று வேதத்தை நம்ம நன்றாக பார்த்தோம் என்றால் 100க்கு 80%, 75% தீர்க்கதரிசிகள் யாரும் இன்று பேசுகிற தீர்க்கதரிசிகளை போல காரியங்களை அவர்கள் சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மக்களை விட்டு விலகிதான் இருந்தார்கள். ஒரு 30% தான் கொஞ்சம் மக்கள்கிட்ட போக்குவரத்துமாய் பேசுகிறவர்களாக இருந்தார்கள். அதில் 15% அல்லது 10% பேர் தான்
எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். எதிர்காலத்தை குறித்து கூட அவர் சொல்லுவது வரலாற்று நிகழ்வுகளாக இருந்தன. இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பந்தப்பட்ட தீர்க்கதரிசனங்களாக இருந்தன. தானியேல் கூட சொல்லுகிறார், 4 ராஜ்யங்கள் எழும்பும் அப்படின்னு சொல்லும்போது மேதிய ராஜ்யம், பெர்சிய ராஜ்யம், இன்னுமாக பாபிலோனிய ராஜ்யம், இன்னுமாக கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், இப்படி இந்த ராஜ்யங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லுகிறதை கூட நாம் என்ன செய்கிறோம், நாம பார்க்கிறோம். இப்படி எல்லாமே வரலாற்றில் இருக்கிறதாகவும் அதே நேரத்தில் அவைகள் ஆண்டவருக்கு பிரியமாக அமைவதாகவும் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் சுத்தி பார்த்தோம்னா வேதத்துல 127% கிறிஸ்துவினுடைய வருகையும் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, அவருடைய பகிரங்க வருகை, ரகசிய வருகை, இப்படிப்பட்ட காரியங்களை குறிக்கக்கூடிய அவருடைய ஆட்சி, இதுகளை சொல்லக்கூடிய காரியங்களாகத்தான் வேதத்தில் அநேக தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் வருகிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, நம்மால பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த ரோயே, இன்னுமாக நாவி, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம பயன்படுத்தாமல் கிரேக்க மொழியில எல்லாமே ப்ராஃபட்டஸ் என்ற ஒரே வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அந்த வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷனாக கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 1611 டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இவங்க கிரேக்க அடிப்படையாக வைத்து இந்த எபிரேய பாஷை சரியான அர்த்தங்களை விளக்காமல் அவர்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணனால தமிழ்லையும் அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்று அவர் சொல்லிவிட்டார். ஆனால் இவர்களை காண்கின்றவர்கள், தரிசிக்கின்றவர்கள், ஞான திருஷ்டிக்காரர்கள், தீர்க்க தரிசிகள், இப்படி பல விதங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறத நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இது வேற வேற மாதிரிலாம் கர்த்தருக்காக காண்கிறவர்கள், தாவீதுக்காக காண்கின்றவர், காத், இவங்கெல்லாம் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர்களெல்லாம் காத் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா. இன்னுமாக நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார் அல்லவா, அவர் சொல்ற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் நிறைய இடங்கள்ல நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நாம் நன்றாக பார்த்தோமே என்றால் இந்த வாசித்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய கண்ணோட்டத்தில் தீர்க்க தரிசனம் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி யூதர்கள் இந்த 34 புஸ்தகங்களை தீர்க்க தரிசனம் என்று சொன்னார்களோ, ஆண்டவரும் அதை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் என்ன செய்கிறார், ஆண்டவரும் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக மத்தேயு 5:17 நம்ம பார்த்தோம் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் நான் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அழிக்கிறதுக்கு வரவில்லை, அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்லுகிற வசனத்தை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. அதாவது சொல்ற நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அழிக்கிறதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளவெல்லாம் நிறைவேறும், அதன் சிறு எழுத்தாகிலும் அதன் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இங்கே தீர்க்க தரிசிகள் என்று சொல்வது, நியாய பிரமாணம் என்பது முதல் தோரா 5 புஸ்தகங்கள், நியாய பிரமாணம் என்று சொல்வது மற்ற 34 புஸ்தகங்கள், தீர்க்க தரிசிகள் புத்தகம். தீர்க்க தரிசிகள் என்ற அந்த வார்த்தைக்கு அவர் பயன்படுத்துகிற நோக்கம் அதுதான். தோரா 5 புஸ்தகம், அதான் நியாய பிரமாணம். மீதி 34 புஸ்தகத்துக்கு அவர் பயன்படுத்துகிறது இந்த தீர்க்க தரிசிகள். எப்படி எபிரேயர்கள் பயன்படுத்தினார்களோ நாவி என்ற அந்த எபிரேய அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாடு முழுவதையும் நான் நிறைவேற்றுவதற்காக வந்தேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நான் அடிக்கிறதற்காக வரவில்லை என்று சொல்கிறார். உண்மையாகவே பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது, நம்மால் என்ன செய்ய முடிகிறது, நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமே ஆனால், ரோமர் 12:6 நான் வாசிக்கிறேன். ரோமர் 12:6 அநேகராகிய நாமும் அவருக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களை உடையவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதும், புத்தி சொல்லுகிறதும் தரித்திருக்க கடவன் என்று சொல்கிறதை நாம் என்ன செய்கிறோம், இங்கே நாம் பார்க்கும்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களை உடையவரானபடியால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற
வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடியாக சொல்ல கடவன். இங்கே நாம பார்க்கிறது என்னவென்றால் தீர்க்க தரிசன வரம். கிருபையின்படி நமக்கு வெவ்வேறான வரங்கள் இருக்கின்றன. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன். இங்கே நாம பார்க்கும் பொழுது கூட இந்த தீர்க்க தரிசனம் என்கின்ற அந்த வார்த்தை வேதத்தை குறிக்கிறதாக, வேதத்தை அறிந்து படித்து வியாக்கியானம் குறிக்கிறதாக பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய இடங்களில் இந்த தீர்க்க தரிசனம் என்பது வேதத்தை குறிக்கிறதாக, அதை விளக்கம் கொடுக்கிறதாக, அதை தியானித்து அறிந்து சொல்லுகிறதாக பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்கிறதை நம்மால் சொல்லப்படுது. அதாவது கிரீக்ல தீர்க்க தரிசனங்களை சொல்லு என்ற வார்த்தை இல்லை என்று சொல்கிறார். தீர்க்க தரிசனை கற்றுக் கொடுக்கிற வார்த்தை உடையவன். ப்ராஃபட்டஸ் டிடெக்கோ அந்த டிடெக்கே என்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் என்று கூட சிலர் என்ன செய்கிறார்கள், இந்த இடத்துல சொல்லும் விளக்கங்களை சொல்லுகிறார்கள். நமக்கு என்ன தெளிவாக தெரிகிறது என்றால், தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை தான் முக்கியமாக அது சொல்லுகிறது. பன்மையும் அதுதான், தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் என்ற அந்த வார்த்தையை தான் இங்கே நாம் என்ன செய்கிறோம், நாம பார்க்கிறோம். அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்த போதே நாம் பார்த்தோம் என்றால், அங்கு 9 விதமான வரங்களை குறித்து சொல்லுகிறார்கள். அந்த வரங்களிலே சொல்லும் பொழுது 8வது ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். இங்கே நாம் பார்க்கிறோம், தீர்க்க தரிசனம் எவ்வளவு லேட்டா வருது. ஆனா முதல்ல சொல்லும் போது ஒரு எப்படின்னு, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனம், விஸ்டம். ஆண்டவர் வேதத்தை ஞானமாய் போதித்து கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வரம் தீர்க்க தரிசனம். இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் என்ற அந்த வார்த்தைக்கு உபயோகப்படுத்துவது போல வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வரம். அது மாத்திரமல்ல, இன்னொன்று சொல்லுகிற ஞானத்தை போதிக்கும் வசனம். இந்த இடத்துல ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற வெளிப்பாடு. வெளியே நமக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த வெளிப்பாடுகளை குறித்தும் சொல்லுகிறார். இன்று தீர்க்கதரிசிகள் சொல்வது போல வெளிப்பாடு அன்றும் இருந்தது. ஆனால் இன்றைய தீர்க்கதரிசிகளுடைய அதிகமான வெளிப்பாடு கட்டி, கிட்னி, இல்லை கல், இதெல்லாம் தான் அதிகமாக இருக்கிறத விட மற்ற காரியங்கள் வெளிப்பாடுகள் இல்லை என்றால் உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனால் இதைத்தான் இன்று முக்கியத்துவப்படுத்துகிறார்களுடைய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசன முறையில் அவரை பின்பற்றுவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அறிவை உணர்த்தும் வெளிப்பாடு ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் வழியாக சொல்லுகிறார். வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்று கூட நாம் என்ன செய்யலாம், நாம சொல்லலாம். இதுமாதிரி நாம சொல்ல வேண்டும் என்றால், உண்மையாகவே தீர்க்க தரிசனங்களுடைய சிறப்பு தன்மை என்னன்னா, வருங்காலத்தை பற்றி அது கூறினாலும் அது கூறியது போலவே நிறைவேறும். இது வேத புஸ்தகத்தில் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறத பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் தேவனை உணர்ந்தும் அவர்களை உயர்த்தும்படியாக சொன்னார்கள். ஆனால் இன்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் குறி சொல்லுகிறது மாதிரி சொல்லுகிறார்கள். குறி சொல்லுகிறது தான் உயர்த்தப்படுகிறதுடைய தேவநாமம் மகிமைப்பட்ட மாதிரி அதிகமாக இல்லை. இன்னுமாக நாம் பார்த்தோமே என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவரை குறித்த வாழ்க்கை, மரணம், உயிர்ப்பு, முதலாம் வருகை, இரண்டாம் வருகை, இன்னும் இவைகளெல்லாம் சொல்லுறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்களில தற்கால நிறைவேறுதல், எதிர்கால நிறைவேறுதல், டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ராஃபஸி என்று கூட இருக்கிறது. சில தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுவது போல இருந்தாலும் அது பிற்காலத்தில் அது நிறைவேறுவதாகவும் இருக்கும். ஏசாயாவில் சொல்லும்போது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, அது அந்த ராஜாக்கு அப்போ இருக்கிற நடந்ததுக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம், ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில அவர் முதலாம் வருகையில் அது நிறைவேறினதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இப்படி சிலதெல்லாம் டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ராஃபஸி, தற்காலத்தில் நிறைவேறி எதிர்காலத்தில் நிறைவேறக்கூடிய அமைவது நம்ம என்ன செய்ய முடிகிறது, நம்மால பார்க்க முடிகிறது. உண்மையாகவே வேதம் அநேகமாய் நமக்கு அநேக இடங்கள் சொல்கிறது என்றால், விசேஷமாய் தரிசனங்களை நாடுங்கள். 1 கொரிந்தியர் 14 நீங்க பாத்தீங்கன்னா, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தை வரத்தை விரும்புங்கள். இங்கே சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லுகிறது இன்று சொல்லிக் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசன வரம் அல்ல. வேதத்தை தியானம் பண்ணி
அதை புரிந்து அறிந்து ரகசியங்களை புரிந்து அதை விளக்குகிற ஒரு தன்மையை தான் இங்கே என்ன செய்வது சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் என்றாலே பொதுவாக இரண்டு கருத்துக்கள் தான் அதிகமாக சொல்லப்படும். ஒன்று, வேதத்தை அப்படியே புரிந்து ஆண்டவர் சொன்ன வேதத்தின் அடிப்படையில அதை அறிந்து ஞானமாய் உணர்ந்து அதை வியாக்கியானம் பண்ணுகிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது, தீர்க்க தரிசனம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய வருகையை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தலை குறித்து, இப்பொழுது வரப்போகிறார், அவர் எப்படி இருக்க போகிற காரியங்களை குறித்து சொல்லுகிறது. இதுதான் 90% இப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம் சொல்லப்படும். கொஞ்சம் தான் எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த காலத்து ராஜாக்களை குறித்து, இப்போ ஏசாயா, எரேமியா இவருடைய காலங்களில், மற்றவருடைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அசீரிய ராஜாவை குறித்து, இனிமேல் எகிப்து ராஜாவை குறித்து, இங்கே போகாதீங்க, அங்கே அலையன்ஸ் வைக்காதீங்க, இப்படி வச்சா நீங்கள் அவங்களோட சேர்ந்து இப்படி நடக்கும், இப்படிப்பட்ட சில காரியங்கள் சொல்வது எல்லாம் நம்மால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியுது. பொதுவாக தீர்க்க தரிசனம் என்பது வேதத்தை குறிக்கிறது. வேதத்தை தெளிந்து ஆராய்ந்து அறிகிற அறிவு. இது எல்லாரும் விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசன வசனத்தை அநேகமா நீங்க என்ன செய்யுங்கள், விரும்புங்கள் என்று சொல்கிறார். அதே மாதிரி தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. சொல்லும்போது சொல்லுகிறார், உண்மையாகவே எல்லாமே நல்லொழுக்கமாய் நடக்க வேண்டும். ஒரே யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையிலையும் தீர்க்க தரிசிகள், பாஸ்டர்ஸ், இன்னுமாக அப்போஸ்தலர்கள் சொன்ன இந்த அத்தனை நாட்களும் இருந்து எல்லாம் ஒரே நேரத்தில் பேசுனாங்கன்னா, எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே சர்ச்சில் இருந்தாங்கன்னா அந்த சர்ச்சு வளர்றது பயங்கர ஒரு கஷ்டமாயிடும். உண்மையாகவே தீர்க்க தரிசனம் முதலாவது போதகர்கள், அப்போஸ்தலர்கள் என்று சொல்கிறோம். சிலர் அதன் போதகர்களோடு ஒப்பிடலாம் என்று சொல்கிறார்கள். முதலாவது அப்போஸ்தலர்கள் போதகர்கள் சபையில. இரண்டாவதாக தீர்க்க தரிசனம் என்றால் வேதத்தை வியாக்கியானம் பண்ணி விளக்கி சொல்லுகிற அவர்கள், அப்படிப்பட்ட இரண்டாவதாக இப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், நாம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம எபேசியர்களை நம்ம பார்த்தோம் என்றால் தெளிவாக என்ன செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லுகிறதை நம்மால் காண முடிகிறது. எல்லாமே எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் நமக்கு விசேஷமாக ஞான வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறார். எல்லா பரிசுத்தவான் 4:12 பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பவர்களாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். இது உலகளாவிய சபை என்று சொல்கிறார். அவருடைய சரீரம் உலகளாவிய அந்த சபையில சிலரை ஆண்டவர் அப்போஸ்தலராக வைத்திருக்கிறார், சிலரை தீர்க்கதரிசிகளாக வைத்திருக்கிறார், சிலரை மேய்ப்பர்களாக வைத்திருக்கிறார், சிலரை போதகர்களாக வைத்திருக்கிறார். இது உலகளாவிய அளவில். சபையின் அளவில் என்று நாம் பார்க்கும்போது சபையில பக்தி விருத்திக்காக சபையில என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். முதலாவது அப்போஸ்தலர், அடுத்ததாக தீர்க்கதரிசிகள், இன்னுமாக மூன்றாவதாக நம்ம இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய இந்த வரிசை லிஸ்டுகளை கூட நம்ம அநேக இடங்களில் பார்க்கிறோம். இப்படி பவுல் நிறைய இடங்கள் என்ன செய்கிறார், அவர் எழுதுகிறதை நாம காண்பிக்க முடிகிறது. இப்போ நமக்கு என்ன இந்த நாளில் தெரிகிறது என்றால், தீர்க்க தரிசனங்கள் என்பது மிக முக்கியமாக வேதத்தை குறிக்கிறதாக மாத்திரமே 100% பயன்படுத்தப்படுகிறது பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டிலே. இரண்டாவதாக தீர்க்க தரிசனம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் வாழ்வில அவருடைய பிறப்பு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், முதலாம் வருகை, இரண்டாம் வருகை, ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 வருஷ அரசாட்சி, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறதாக, அவரை குறித்ததாக அமைகிறது. சில தீர்க்க தரிசனங்கள் வரலாற்றின் அடிப்படையில் இந்த காரியங்கள் நடக்க போகிறது என்பதை குறித்து முன் அறிவிக்கிறதாக சிலது அமைகிறது. ஆனால் இன்று சொல்லுகிற காரியங்களை போல யாரும் சொன்னது போல இல்லை. அந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்கிறார், ஆகாப் ராஜா எடுத்து நேராக போய் நின்று, இத்தனை 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யாது இருக்கும், நீ செய்யறது தவறு என்று நேருக்கு நேராக அவர் சொல்லுகிற காட்சியை கூட சொல்வதற்கெல்லாம் சொன்னார். ஆனால் இன்று தீர்க்கதரிசிகள் எல்லாம்
நேருக்கு நேராக யாரையும் சொல்ல பயன்படுவதில்லை. எல்லாரும் பயந்து ஒடுங்கி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் இன்று நாங்கள் தீர்க்கதரிசிகள், உலகத்துக்கே பெரியவர்கள் என்று அநேகர் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் வேதத்தை வாசிக்கும், வேதத்தை தியானிக்கும், அதன்படி நடக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை விட நம் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தக்கூடியதுக்கு ஆண்டவர் எதுவும் தரவில்லை. வேதமே தீர்க்க தரிசனம். வேதம்தான் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை அதிகமாய் வாசித்து தியானித்து படித்து கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எல்லா அனுகிரகங்களையும் தருகிறார். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம்ம ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மட்டும் செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளிலே தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி நிறைவேறுதல் எங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள செய்த கிருபைக்காக நன்றி. வரும் நாட்களை இன்னும் ஆழமாக நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபைதார் நீரே பொருட்படுத்துங்க. மீட்பர் சுமை இயேசு மூலம் ஜபத்தை எடுக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் ஆசீர்வாதம் பெறுவோம். நம்முடைய பிதாவை தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய அன்யோன்யத்தையும் ஆசீர்வாதமாய் நடத்தும் நம் அனைவரோடு மீண்டும் என்றும் சதா காலம் தெரிந்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட மேல பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த